லோ பட்ஜெட்ல ஒரு 5G ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெட்மியோட நம்பர் சீரிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ். இதோட அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்திருக்கு Redmi 13 5G. இதுல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு Redmi போன்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஹைப்பர் OS இருக்கு, 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, பெரிய டிஸ்ப்ளே இருக்கு, அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறோம். Redmi 12ஓட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப்பா இருக்கு. சோ உண்மையாவே எப்படி இருக்கு அப்படின்றத பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸை பிரிப்போம். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணது, போன் வந்த அன்னைக்கு. சோ இப்போ உங்களுக்கு சைட்ல லைவாவும் காமிக்கணும் அப்படின்னா உள்ள முதல்ல கேஸ் இருந்தது, அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ், சிம் எஜெக்டார், அப்புறம் இந்த இடத்துல போன் இருக்கணும். இங்க தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, பிகாஸ் ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணது எல்லாம் போக இங்க இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் 33 வாட்ஸ் அடாப்டர் இருக்கு அண்ட் டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. இப்போ ஃபோன் வரையில பாத்தீங்க அப்படின்னா Redmi 12 கம்பேர் பண்றப்ப ஸ்லைட்டா டிசைனை மாத்திருக்காங்க, லைட்டா கலரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, டிராகன் ட்ரெயில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 1-2 பிராண்ட் தான் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறது ஒரு பிளஸ். அதே மாதிரி இந்த ஃபிளாஷ் பாத்தீங்களா, ரிங் லைட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சும்மா ஃபிளாஷ் மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் எல்இடியா யூஸ் பண்றா கூட பண்ணிக்கலாம், அதுக்கும் தனி ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாக்கையில பாத்தீங்கன்னா கார்னிங் குர்லா கிளாஸ் ஃப்ரீ ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு. அதுக்கு பெரிய டிஸ்ப்ளே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 6.25 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்ப்ளே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் இருக்கு, அதுவும் அடாப்டிவ் சிங்க் அப்படின்றாங்க. அதாவது 30, 50, 60, 90, 120 அப்படின்ற மாதிரி நம்ம என்ன ஆப் யூஸ் பண்றோமோ அது தகுந்தாப்புல வேரி ஆகிக்குமா. பிரைட்னஸ்னு வரையில 550 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது இன்டோர்ல யூஸ் பண்ணல ஓகேவா இருக்கு, ஆனா அவுட்டோர்ல இருக்கையில இப்படி தான் பாக்குறதுக்கு இருக்கு. அதே மாதிரி வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு, ஐ கார் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த வெட் டச்னு சொல்லி இப்ப நிறைய போன்ல நம்ம பாக்குறோம்ல, அத இந்த கம்மியான பட்ஜெட்ல எடுத்துட்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா பிளஸ். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடு மவுண்டட், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அது பக்காவா தான் ஒர்க் ஆகுது. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை பெருசா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, கலர்ஸும் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, பிகாஸ் ஆஃப் அந்த 120 ஹெர்ட்ஸ். இதுதான் அந்த Redmi 12க்கும் 13க்கும் இருக்க ஒரு குட்டியூன் அப்கிரேட். ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் இருக்கு, சும்மா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மட்டும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில பாத்தீங்கன்னா 208 கிராம், கையில பிடிக்கிறப்ப கொஞ்சம் வெயிட்டான போனா தான் படுது, பட் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க. இதுல 5000 mAh பேட்டரி தான், இல்ல சாரி 5030 mAh பேட்டரி இருக்கு. அதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு. யூசுவலா இந்த பட்ஜெட்ல 18 வாட் 10 வாட் தான் நம்மளால அதிகமா பார்க்க முடியும், ஒரு சில பேர் தான் 33, அதுல இவரும் வந்துட்டாரு. ப்ராசஸர்னு வரையில இங்க தான் பாத்தீங்கன்னா சேமா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல புரியல ஏன்னா போன டைம் Snapdragon 4 Gen 2 இருந்துச்சா, அதே தான் இங்கேயும். ஆனா ஆக்சிலரேட்டர் எடிஷன், அதாவது கிளாக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் வந்து ஏத்தி இருப்பாங்க, அப்படிதான். அதன் அதுக்கு இதுக்கும் பெரிய ஜம்ப் எல்லாம் கிடையாது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.20 அந்த ரேஞ்சில தான் போகும். பர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா இது ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர், அதனால பேட்டரி நல்லா நிக்குது. ஈவன் நான் 5G யூஸ் பண்றேன், இல்ல கேம் வந்து சின்ன கேம் விளையாடுறேன் அப்படின்னா கூட தாராளமா நம்பி ஒன் டே பாத்தீங்கன்னா வருது. கேம் நான் சொன்னதை பெருசாலாம் எதிர்பார்த்துறாதீங்க, ஹை கேம்ஸ் எதுவும் விளையாட முடியாது. விளையாடணும் அப்படின்னா லோ செட்டிங்ஸ்ல வச்சு சும்மா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நார்மலா இந்த பீச் பக்கி, டெம்பிள் ரன்னிங் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நல்ல கண்டினியூவா விளையாடுறதுக்கு ஏதுவான ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா இது. அதனாலே Redmi இந்த போனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா 36 மாசத்துக்கு லாக் ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணலாமா, 3 வருஷம் பார்க்கலாம் 3 வருஷம் வருதா அப்படின்றத. அண்ட் ஆல்சோ RAM and ROM வரையில ரெண்டே வேரியன்ட். போன வட்டம் 4GB எல்லாம் இருந்துச்சுல, இந்த வட்டம் 6GB க்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 6/128, 8/128. இதுல RAM இன்க்ரீஸ் பண்றதுனால 6+6, 8+8 அப்படின்னு ஏத்திக்கிற முடியும். இல்ல மெமரி கார்டு போடணும் அப்படின்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இருக்கும், 2 சிம் கார்டு, அப்படி இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்க அப்படின்னு கொடுத்து விட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, டெக்னிக்கலி இந்த வழிக்கு எனக்கு மீடியா டெக்லாம் வேணாம்ப்பா, Snapdragon தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் எஃபிஷியன்ட், டே டு டே யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, பாக்ஸுக்கு முன்னாடி எழுதி இருந்துச்சு, நான் கூட சொன்னேன் இல்லையா, ஹைப்பர் OS அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் Redmi போன் பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் OSல வருதான். என் போன்ல ஆல்ரெடி இருக்குடா அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் ஓடி அப்டேட் தான். சோ ஃபர்ஸ்ட் போன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்லயே கொடுக்கிறது இதுல தான். Android 14 ஓட வருது. OS அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பலாம் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இவங்களும் கொடுக்குறாங்க. 2 வருஷம் OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். பரவாயில்லையே அப்படின்னு நான் மூக்கு மேல வரல வைக்கிறதுக்குள்ள அவன் வைக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு, ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, புஷ் நோட்டிபிகேஷன் வருது, இந்த மாதிரி அனைத்தும் கொடுத்து வச்சிருக்காங்க. பட் இதுலயும் ஒரு சின்ன பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதை ஆஃப் பண்ணிக்க முடியும். இதை தவிர வேற வந்து இது ஒரு 5G ஸ்டார் போன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடங்கள்ல போஸ்ட் பார்த்திருப்பீங்க. 7 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. 5Gல பஞ்சாயத்து இல்ல, கால்ஸும் நல்லா இருந்துச்சு, இன்டர்நெட்டும் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டார்னு சொல்ற அளவுக்கு என்ன பெட்டரா இருந்துச்சுன்றது எனக்கும் தெரியல. அதை தான் பேட்டரி பார்த்தாச்சு, டிஸ்ப்ளே பார்த்தாச்சு, கேமரா 108 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. இது சும்மா இப்ப நிறைய பிராண்ட் யூஸ் பண்ற மாதிரி டம்மி 108 அப்படிலாம் இல்லாம சாம்சங்கோட HM6 இருக்கு இல்லையா, ஐசோசெல், அதை கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது இது வந்து எப்பயும் போல அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ, இதுல யூஸ் பண்ணி நாங்க போட்டோ எடுத்தோம். ரொம்ப க்ளோஸாலாம் போக முடியல, ஓரளவு டீசென்ட்டான
மேக்ரோ போட்டோ வந்து கிடைக்கும். மெயின் கேமரா போட்டோ பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் வந்து பரவாயில்ல, கலர்ஸ் ஓரளவு நேச்சுரலா இருந்துச்சு, ஸ்கின் டோன்ஸ் வந்து ஓகே. செல்ஃபி பாத்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கொடுத்திருப்பாங்க. அந்த செல்ஃபி போட்டோஸும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாம இருந்தது. ஓவராலா போட்டோ அப்படின்னு பார்க்கையில Redmi 12 கம்பேர் பண்றப்ப நல்லா இருந்தது. வீடியோ குவாலிட்டி 1080p 30, இது பேக் மட்டும் இல்ல, ஃப்ரண்ட்லயும் அதே ரெசல்யூஷன் அதே FPS ல ஷூட் பண்ணலாம். இதோட வீடியோ குவாலிட்டி கிளாரிட்டி இப்படிதான் இருக்கும். இது வந்து பேக் கேமரா, இது வந்து ஃப்ரண்ட் ஓரளவு பரவாயில்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா பெருசாலாம் எதிர்பார்த்துறாதீங்க ரெண்டு கேமராவும். வேற அதர் ஃபீச்சர்ஸ் வந்து Redmi போன் இது இல்லாம இருக்காது. IR பிளாஸ்டர் அண்ட் 3.5mm ஜாக் வந்து இருக்கு. வயர்ட் இயர்போன் வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நபர்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. உங்களோட ஓன் டயலர் தான் கொடுத்திருக்காங்க. அதனால என்னன்னா அந்த பீப் சவுண்ட் கூட இல்லாம உங்களால வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டார் வேல்யூ அப்படின்னு பார்க்கல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸ்பீக்கர்னு வரையில சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் அவுட்புட்டும் பாத்தீங்கன்னா டீசென்ட்டா தான் இருக்கு. இதுதான் Redmi 13 5G. பிரைஸ்னு வரையில Redmi 12 பாத்தீங்கன்னா ஒரு 12,000 13,000க்கு லான்ச் பண்ணாங்க. அதே பிரைஸ்க்கு லான்ச் பண்ணா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. புரியல, ஏன்னா எனக்கும் விலை தெரியாது உங்களை மாதிரியே. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எம்பார்கில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 12,000 13,000க்கு வந்து பிரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்க சொல்லுங்க என்ன விலைக்கு லான்ச் ஆனா இது கரெக்டா இருக்கும் அப்படின்றத. அதே மாதிரி இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி Redmi 9, 10, 11 இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் சீரிஸ்ல அவங்க அப்கிரேட் பண்ணும், அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹைப்பர் ஓஎஸ் வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். இது கூட அந்த கேமரா, அந்த கிளாஸ் பேக் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அப்கிரேடா ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்றதை விட நீங்க தான் சொல்லணும். Redmi ஃபேன்ஸ் நீங்க இதை அப்கிரேட் பண்ணுவீங்களா? இது யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஒர்த்தான்றதையும் நம்ம நிறைய பேசுவோம்.